அழகான, அன்பான, அறிவான ஒரு ஆசிரியை பெண்மணி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மிகவும் வலிமையான பெண்மணி. பெண்களுக்குத்தான் அதிக வலிமை உண்டு, அதாவது கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி உண்டு என்பது இந்த பெண்மணி மூலம் நமக்கு தெரிய வரும். ஒரு பெண்மணிக்கு வலிமை உண்டு என்று சொன்னாலே அந்த பெண்மணி பல துன்பங்களை கடந்து வர வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, மன அழுத்தம் என்பது அவர்களுக்கு புதியது அல்லவே. எந்த ஒன்றும் அந்த பெண்மணிக்கு கடுமையான போராட்டத்தின் பின்புதான் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் சமயத்தில் கிடைக்காமல் போன பொருட்களும் அதிகம் உண்டு, ஆசைகளும் அதிகமே உண்டு. மொத்தத்தில் சாட்டாக சொல்லிவிடுகிறேன், இந்த கதையின் நாயகி ஒரு இரும்பு பெண்மணிதான். தன்னுடைய வேலையிலும் பல குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல உறவு நண்பர்களையும் சில நெருங்கிய நண்பர்களையும் கூட, இன்னும் சொல்லப்போனால் சில நண்பர்களுக்கு வாழ்க்கையே தொலைந்து போய்விட்டது, நிம்மதியே போச்சு என்று அழுது புலம்பிய நண்பர்களை கூட நல்ல நிலைக்கு கொண்டு வர செய்த ஒரு அசாத்திய பெண்மணி. அப்படிப்பட்ட இந்த பெண்மணிக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று தானே நினைக்கிறீர்கள்? அவர்கள்தான் அனைத்து கஷ்டங்களையும் கடந்தவராச்சே, இனி என்ன கஷ்டம் வரப்போகிறது? ஆனால் அவர்களுக்கு தீர்க்க முடியாத, புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்தது. அவர்களுக்கும் அவர்களே மாதிரியே ஒரு அழகான, அறிவான, அன்பான ஒரு பையன் இருக்கிறான். அவர்களுக்கு எதுவுமே தான் உடனே கிடைக்காதே. ஆம், நீங்கள் நினைப்பது போல் அவர்களுக்கு குழந்தையும் பல வருடம் தவம் இருந்துதான் கிடைத்தது. அந்த தவப்புதல்வன் அந்த பெண்மணிக்கு உலகமே அவருடைய தவப்புதல்வன் தான். செல்லமாகவும் வளர்த்து வந்தார்கள். அதே நேரத்தில் அன்பை செலுத்தியும் உலக நடப்புகளை அறிவுறுத்தியும் அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்துத்தான் வளர்த்து வந்தார்கள். ஆனால் அந்த பையனோ சிறு வயதில் கொஞ்சம் சேட்டைகள் செய்வான், ஆனால் குழந்தைதானே என்று அவர்களும் சாதாரணமாக விட்டு வளர்த்து கொண்டே வந்தார்கள். அந்த பையனுடைய சேட்டைகள் அவர்களை பாதிக்கும் பொழுது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய உறவுகளையோ சுற்றத்தாரையோ பாதிக்கும் போது கொஞ்சம் அவர்களுக்கு மனம் வலிக்க ஆரம்பித்தது. இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லியே ஆக வேண்டும். ஒரு பெண்மணிக்கு என்ன பெருமை தெரியுமா? அதிக மகிழ்ச்சி கொடுப்பது எது தெரியுமா? தன்னுடைய குழந்தைகளை அனைவரும் நல்லவர்கள், இந்த குழந்தையை பெற்று வளர்ப்பதற்கு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த பெண்ணிற்கு தலைச்சிறந்த பெருமை. அதே நேரத்தில் ஒரு பெண்ணிற்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அனைவருமே இவனை போய் யார் பெற்றார்கள், இவன் படுத்துகிற பாடு இருக்குதே அப்படி என்று சொன்னால் எப்படி இருக்கும் நண்பர்களே? அவர்களுக்கு மிகவும் மனவலியை கொடுக்கத்தான் செய்தது. இருந்தாலும் அவர்கள்தான் கஷ்டத்தை தாங்கக்கூடிய வலிமையாச்சு பொறுத்து கொண்டே பொறுமையுடன் இருந்தார்கள். பையனும் நன்றாக வளர்ந்து பெரியவனாகிவிட்டான். அவர்களும் அந்த பையனை திருத்துவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே தான் இருந்தார்கள். தன்னம்பிக்கையின் உச்சம்தான் அந்த பெண்மணி. அவர்களுக்கே கொஞ்சம் தளர்ச்சியை கொடுத்தது அந்த பையனுடைய சேட்டைகள். அந்த பையனை எப்படி திருத்துவது, எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று ஒன்றும் தெரியாமல் இரு கண்களும் கண்ணீருடன் தான் தினமும் அவருடைய தூக்கம் கழிந்தது. போகாத கோயில்கள் இல்லை, வேண்டாத தெய்வங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பெண்மணி மிகவும் பக்தி உள்ளவள். கடவுள் பக்தி கொண்டே மிகவும் நமக்கு துணை இருக்கும். திக்கட்டவருக்கு தெய்வமே துணை என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர்கள் கடவுளை மட்டும்தான் துணையாக இருந்து வழிபட்டு வந்தார்கள். இந்த இடத்தில் ஒன்று சொல்லியே ஆக வேண்டும். கடவுள் காப்பாற்றுகிறாரோ இல்லையோ, இப்போதெல்லாம் கடவுள் நம்பிக்கை தான் ஒருவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஆம் நண்பர்களே, நம்பிக்கை எதில் இருக்கிறதோ அது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நிறைவேறும். அந்த பெண்மணியும் அந்த பையனுடைய ஜாதகத்தை ஜோசியராக பார்த்து அலைந்து ஏதாவது நல்லது நடக்காதா அல்லது நடக்கும் என்ற சொல்லை கேட்டு கூட அன்று அவர் முகமலர்ச்சியுடன் இருப்பார். நாம் முன்னமே மன அழுத்தத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த மன அழுத்தத்திற்கு மொத்த குத்தகைதாரியே அந்த பெண்மணி தான். அந்த அளவுக்கு மன அழுத்தம் அதிகமாகி மிகவும் விரக்தியில் இருந்தார்கள். ஒரு குழந்தையின் குணமும் வேறுபட்டு இருக்கும். எந்த குழந்தை எப்படி இருக்கும் என்பது அந்த பெண்மணிக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் நம்முடைய மகன் என்ன குணத்தில் இருக்கிறான் என்று தெரியாமலே இருந்தார். சரி, ஒருவேளை டாக்டரிடம் காமிக்கலாம் என்று டாக்டரிடம் காண்பித்தார். ஆனால் அந்த பையனுக்கு தெரியக்கூடாது. ஏனால் தெரிந்தால் அவன் கண்டிப்பாக இன்னும் கூடுதலாக மாறிவிடுவான் என்று பயம் வேற அந்த பெண்மணிக்கு இருந்தது.
சரி, டாக்டரிடம் போயாச்சு. அந்த டாக்டரும் அந்த பையனை கவுன்சிலிங் செய்கிறார்கள். ஒரு 30 கொஸ்டின் பேப்பரை அவர்களுக்கு கொடுத்து விடை எழுத சொன்னார்கள். பையன்தான் அறிவாளியாச்சே, உடனே 5 மினிட்ஸில் ஒரு 29 கொஸ்டினுக்கு எழுதி கொடுத்து விட்டான். ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் அவன் பதில் தெரியவில்லை, அதனால் விட்டு விட்டான். அது மட்டுமல்ல நண்பர்களே, அவனுடைய ஐக்யூ லெவலும் அதிகம். ஏனென்றால் ஒரு கொஸ்டினுக்கு அவன் 3 செகண்ட் கூட எடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் அந்த பையனிடம் இருந்தது. அதாவது எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திற்கும் அதிக நேரம் பொறுமையுடன் இருப்பதில்லை. கவுன்சிலிங் முடிந்தவுடன் அந்த டாக்டரிடம் அந்த பெண்மணி தன் மகனின் நிலவரம் பற்றி தெரிய ஆசைப்பட்டு கேட்கிறார். அந்த டாக்டரோ, உங்கள் மகனுக்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கிறது, அவன் அதிக நேரத்தை கூட எடுக்க விரும்பவில்லை, அதே நேரத்தில் தெரியாத ஒரு விஷயத்திற்கு அவன் போராடவும் அவன் மனம் விருப்பமில்லை, ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு தேவைப்பட்டால் அதையும் ஒரு நொடியில் முடித்து விடுவான். ஸோ அவனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அந்த டாக்டர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். பையனிடம் பிரச்சனை இல்லை என்றவுடன் இன்னும் கொஞ்சம் அவர் குழம்பி போய் விட்டார். உண்மையிலே பிரச்சனை இல்லையா அல்லது பிரச்சனை நமக்கு தானா என்று சந்தேகப்படவும் ஆரம்பித்து விட்டார். அந்த பெண்மணி தான் கடவுள் பக்தியாச்சே, மீண்டும் அந்த கடவுளிடமே பிரச்சனையை ஒப்படைத்துவிட்டு எதையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையுடன் இருந்தார். அவனுடைய மேல் படிப்பு காலங்கள் வந்தது. அந்த நேரத்தில் அந்த பையனை தனியாக படிக்க வைத்தால், நம்மை விட்டு தொலைவில் இருந்தால் அந்த மகன் திருந்து விடுவார் அல்லது நாம் நினைத்தது போல் மகன் வந்து விடுவார் என்று ஒரு வெகு தொலைவில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்க்கிறார். அந்த கல்வி நிறுவனம் டாப்பர்ஸ், அதாவது மாணவர்களிடையே அதிகபட்ச அறிவை உடையவர்கள், மதிப்பெண்களை பெற்றவர்களை மட்டுமே சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். தன்னுடைய மொத்த பணத்தையும் கொடுப்பது கூட பிரச்சனை இல்லை என்று தன்னுடைய சேர்த்து வைத்த அனைத்து பணத்தையும் அந்த மகனுக்காக அவர் அந்த பள்ளி நிறுவனத்தில் கொடுத்து சேர்த்து வைத்தார். அந்த பள்ளி நிறுவனத்தாரும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம், கவலை இல்லாமல் சென்று வாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்களுடைய முக மலர்ச்சி எப்படி இருந்தது தெரியுமா நண்பர்களே? அந்த பையனை பிறக்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட அதிகமாக சந்தோஷப்பட்டார். ஒரு 6 மாதம் செல்கிறது. பையனை மிகுந்த சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் பார்க்க செல்கிறார்கள். எப்படியும் பையன் மாறிவிடுவான் என்ற நம்பிக்கையில், முழு நம்பிக்கையில் போகிறார்கள். மிக செல்லமாக வளர்ந்த பையன், எதுவும் கஷ்டப்படாமல் வளர்ந்த பையன், அங்கே என்ன செய்வானோ ஏது செய்வானோ என்று தவித்த நாட்கள் அந்த பெண்மணிக்கு அதிக நாட்கள் என்றே சொல்லலாம். அப்படி இருக்கையில் ஒரு நாள் மாற்றத்தில் கொஞ்சம் கூடுதல் மதிப்பெண்கள் இருந்தது. அந்த பெண்மணியோ, அந்த பையன் நம்பர் 1 வரவிட்டாலும் பரவாயில்லை, மீடியம், அதாவது மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் கூட சந்தோஷம் என்று அந்த நிறுவனத்தில் சொல்கிறார்கள். அந்த பெண்மணிக்கும் ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது தன் மகன் திருந்தி பெரிய லெவலில் வந்து விடுவான் என்று. பையனிடம் அடுத்த முறைகள் பார்க்கும்போது மௌனம் அதிகமாக இருந்தது, சேட்டைகள் மிகவும் குறைவாகவே இருந்தது. பையனுக்கும் உலக அறிவு அதிகமாக இருந்தது. அந்த பையனும் படிப்படியாக ஒவ்வொரு படிப்பையும் நல்ல மதிப்பெண்களில் பெற்று இப்போது அந்த பையன் உலகத் தலைவர்கள் எல்லாம் உற்று நோக்கும் ஒரு மாபெரும் மனிதனாக மாறிவிட்டான். அது மட்டுமல்ல, பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவனிடம் நிறைய ஆலோசனை கேட்கும் அளவுக்கு பெரிய ஒரு நிலையில் இருக்கிறார். இப்போது நாடே அவரை பற்றி புகழ்ந்தது. இந்த பையனை பெற்ற புண்ணியவதி என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அனைவரும் புகழ்ந்தார்கள். இப்போது அந்த பெண்மணிக்கு இதுவரை அனுபவிக்காத உச்சக்கட்ட மகிழ்ச்சியை அந்த பெண்மணி அடைந்தார். எவரையும் திருந்த செய்வதற்கு பெண்களுக்கு இயற்கையாகவே திறன் உண்டு. அந்த திறன்களை அழகாக ஒருவருடைய வாழ்க்கையை அழகாக்க பயன்படுத்த தவறாதீர்கள். பெண்களினால் இந்த உலகில் பெரிய அளவில் சாதனை செய்யலாம். பாருங்கள், இந்த கதையில் ஏண்டா இந்த பிள்ளையை பெற்றோம் என்ற மனநிலை மாறி, இந்த பிள்ளையை போல் எத்தனை பிள்ளையும் பெறலாம் என்ற மனநிலை மாறியது எதனால் சாத்தியமாயிற்று? அதே நேரத்தில் நாட்டிற்காக, நாட்டோட வளர்ச்சிக்காக ஒரு சிறந்த மனிதனை கொடுத்து இருக்கிறோம் என்ற சந்தோஷமான மனநிலை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? மற்ற பிள்ளைகளைப் போல் நம் பிள்ளைகளும் நார்மல் நிலையாக இல்லையே என்று வருத்தப்பட்டது மாறி அப்நார்மல் மனிதனாக மாறி எவரும் தொட முடியாத உச்சத்தை அல்லவா அந்த குழந்தை தொட்டது. அதற்கு அப்புறம் அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அந்த பெண்மணி மற்ற குழந்தைகளையும், தன்னிடம் பயின்ற குழந்தைகள் அனைத்தையும் அந்த
பெண்மணிக்கு உருவாக்க உறுதுணையாக தன்னுடைய முழு நேரத்தையும் அந்த வேலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, தன்னுடைய ஆசிரியை பணியையும் சிறப்பாக நிறைவு செய்து இப்போதெல்லாம் நாடு நாடாக, ஏன் ஒரே நாளில் கூட 2 அல்லது 3 நாடுகளுக்கு சென்று அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்கவும் கொடுக்கவும் மட்டுமே செல்வதற்கு நேரம் இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் பணிகளை செய்து வருகிறார்கள். கருணையுடனும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பயணம் செய்து வருகிறார்கள். உண்மையில் பெண்மையானது கருவுற்றால் கூட ஒரு சில குழந்தைகளைத்தான் ஒரு பெண்ணால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஆசிரியை பெண்ணோ கருணை கொண்டதால் பல குழந்தைகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். அது மட்டுமல்ல, அந்த பெண்மணிக்கு உலகின் இரும்பு பெண்மணி என்ற பட்டமும் கிடைத்தது. தி வேர்ல்ட் ஆஃப் அயன் லேடி என்ற பட்டம் பெற்று வரலாறு படைத்தார்கள். வரலாற்று புத்தகத்தை படித்து சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் நிறுத்தாமல் அந்த வரலாற்று புத்தகத்திலே தன்னுடைய பெயரை பதிக்கவும் செய்தார்கள். அனைவருக்குமே அன்னையாகவும் குருவாகவும் தெரிந்த அந்த பெண்மணி போல் ஒவ்வொரு பெண்ணாலும் சாதிக்க முடியும். அந்த சக்தி, திராணி, மன வலிமை, தைரியம், துணிச்சல், வேகம், விவேகம், திறமை, பொறுமை, இது போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அனைத்துமே பெண்களிடம் இருக்கிறது. பெண்மையை காப்போம், பெண்மையை போற்றுவோம். இதே மாதிரிதான் நண்பர்களே, நமக்கே தெரியாது இது நடக்கும் என்று. ஆனால் நாம் மனம் மட்டும் தளரக்கூடாது, மன அழுத்தமும் இருக்கவே கூடாது நண்பர்களே. ஒரு மன அழுத்தம் எப்படி மன மகிழ்ச்சியை கொடுத்தது என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, வெற்றிக்கான குறிப்புகள் நாம் வீடியோவின் இறுதியில் சொல்லுவோம். இப்போது அந்த குறிப்புகளை சொல்கிறேன் நண்பர்களே. வெற்றி அடைவதற்கு முக்கியமே சரியான வாய்ப்புகளை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து சரியான முறைகளில் சரியான நேரத்தில் செயல்படுத்தும் திறமை பெற்றிருத்தலே ஆகும். அதே நேரத்தில் பொறுமையும் வேண்டும். பொறுமை என்பது காத்திருக்கும் திறனை மட்டும் சார்ந்தது அல்ல. அந்த காத்திருக்கும் திறனில் நாம் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்தே வெற்றி நம்மளை நெருங்கும். வாய்ப்புகளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை ஒரு தேனீட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். தேனீயானது தனக்கு தேவையான தேனை மலர் தோட்டத்தில் உள்ள மலர்களிலும் எடுக்கும், குளம் குட்டையில் உள்ள பூக்களிலும் கூட எடுக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த தேன்களை எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டில் சேகரித்து கொண்டே வரும். தொழிலுக்கு தேவையான இந்த குணங்களை நாம் தேனீக்களிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இல்லக்கதவை வந்தடையும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.